நான் சேலம் மணிமா மருத்துவமனையின் எம்டி டாக்டர் எம்ஜி பக்கேன். சேலம்லயே முதல் முறையா இதுக்காக எலும்பு கிராஃப்ட் பண்ணது சேலத்திலேயே முதல் முறையா நாம தான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த மீட்டிங் கொடுத்துருக்கோம். இது சேலம்லயே முதல் முறையா நம்ம ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். பேஷண்ட் 6ஆம் தேதி நம்ம அதை ப்ரொசீஜர் பண்ணணும். இப்போ நல்லாவே நல்லாவே அவங்களோட மொபிலைஸ் பண்றது நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு சக்சஸ் மீட்டிங்கா நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணம் இந்த பேஷண்ட் தான். அடுத்தது இதை பத்தி டீடைல் டாக்டர் கவின்குமார் உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவார். சர்ஜரி பத்தி. கவின்குமார், எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். பேஷண்ட் 41 இயர்ஸ், 41 வயது, 4 வருஷமா அவங்களுக்கு சர்க்கரை இருக்கு. சர்க்கரை நோயினால தானாவே மூட்டுல இருக்க எலும்புகள் அழுகும். அதை சார்காட்ஸ் ஆர்த்ரோபதின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். இவங்களுக்கு கணுக்கால டேலஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அழுகி இருந்ததுனால ஒரு 3 மாதமா இவங்களால நடக்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாங்க. வலியும் அதிகமா ஆயிருச்சு அவங்களுக்கு. இதை எலும்பு அழுகுனதுனால வெயிட் கொடுத்து பக்கத்துல இருக்க எலும்பும் ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தொன்று தொட்டு, அதாவது 1990 2000 பார்க்கலாம் பிலோனி ஆம்புடேஷன் சொல்லுவோம். அழுகி அந்த எலும்புக்கு மேல காலை அகட்டிட்டு கட்டக்கால் பொறுத்துறது வைத்தியமா இருந்ததுங்க. அப்புறம் நாளடைவில் என்ன பண்ணாங்க, இலிசாரோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் பிக்சேஷன், வெளியே வளையமும் கம்பி மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு இடுப்புல இருந்தும் இன்னொரு சைடு காலில் இருந்தும் ஃபிபுலான்னு சொல்லக்கூடிய சின்ன எலும்பை எடுத்து சப்போர்ட்டுக்கு வச்சு வெளியே கம்பி போட்டுருவோம். இதோட சிரமங்கள் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பிகளோட எடையே குறைந்தது 2 to 2.5 கிலோ இருந்தது. பிளஸ் இடுப்புல இருந்து ஒரு எலும்பு எடுக்கிறதுனாலையும் இன்னொரு காலில் இருந்து இன்னொரு எலும்பு எடுக்கிறதுனாலையும் நமக்கு அறுவை சிகிச்சை நேரமும் அதிகமாகும், பேஷண்ட்டுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிகள் அதிகம். ஆப்ரேஷன் டியூரேஷன் ஆஃப் டைம் ஆஃப் சர்ஜரி அதிகமாகும். ஸோ அதனால சர்க்கரை நோய் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம், கிருமி தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் முறையா அலோகிராஃப்ட், அதாவது தானமா பெற்ற எலும்பை நம்ம டிஷ்யூ பேங்க்ல இருந்து மும்பைல இருந்து வர வச்சிருந்தோம். அது ஆல்ரெடி ஸ்டெரிலைஸ்னா எந்த கிருமியும் இல்லாம பதப்படுத்தப்பட்டது, காமா ஸ்டெரிலைஸ்ன்னு சொல்லுவோம். அதை பேஷண்டோட அழுகுன எலும்பை எடுத்துட்டு தானமா பெற்ற எலும்பை அலோகிராஃப்ட உள்ள வச்சுட்டு இன்டர்னல் பிக்சேஷன் உள்ள ராடு பிக்ஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டை மாவு கட்டுல விட்டுருந்தாங்க. ஆப்ரேஷன் 6ஆம் தேதி பண்ணது. இன்னைக்கு தேதி 30ஆம் தேதி ஆகுது. கிட்டத்தட்ட 24 நாள் பேஷண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். சுகர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், கிருமி நாசினிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இன்ஃபெக்ஷன் ரேட் எதுவும் வரல. பேஷண்ட் வலி நல்லா கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம வச்ச அலோகிராஃப்ட், அதாவது இன்னொருத்தரோடைய எலும்பு பேஷண்ட்டுக்கு எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்கல, உடம்பு ஏத்துக்காமலும் போகல. ஸோ புண்ணும் நல்லா ஆறிடுச்சு, இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, கம்ஃபர்டபுளா இருக்காங்க பேஷண்ட். மோரோவர் இந்த போன் பேங்க் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போதான் எவால்விங் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம கண் தானம் தெரியும், கிட்னி தானம் தெரியும் மக்கள் எல்லாத்துக்கும். இப்போ எலும்புமே தானம் பண்றாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், பதப்படுத்தி வச்சு இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கின்னும் இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தோலும் அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்டு ஒருத்தர் டொனேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்றதுனால நம்மளோட ஆப்ரேட்டிங் டைம், அறுவை சிகிச்சை டியூரேஷன் குறையுது. பிளஸ் பேஷண்ட்டுக்கு ஒரே அறுவை சிகிச்சையில இந்த மொத்த ரிசல்ட்டும் நம்மளால கொடுக்க முடியும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட் ஃபங்க்ஷனலி அண்ட் எமோஷனலி ஷீ இஸ் பெட்டர், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ அந்த எலும்பு நம்ம வச்சிருக்க எலும்பு நம்ம நேட்டிவ் போன், நம்மளோட நார்மல் போனோட இன்கார்பரேட் ஆகும், ஃபியூஸ் ஆகும். ஸோ அது குறைந்தது 2 to 3 மாத காலம் ஆகும். அதுக்கப்புறம் மாவு கட்டி எடுத்துட்டு வெயிட் பேர் பண்ணி, அதாவது ஃபுல் வெயிட் கொடுத்து நடக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே.